இவங்க அடித்த கொள்ளைக்கு நாங்கள் இன்னைக்கு ஒன்றும் பழி சுமந்துட்டு இருக்கோம். 2G எங்கள் ஆட்சி போனதுக்கே அதுவும் காரணமாக இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே வெளியே போனாங்களா? கூடா நட்பு கேடாய் விளையினாங்களா? அது முதுகில் குத்துறதா எங்கே குத்துறதுங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க சார், எங்களுக்கு புரியல. பட் அவங்க பண்ணுறாங்கன்றது காங்கிரஸ் அதை பண்ணலாமா? இல்லை நாங்கள் அப்போ நீங்கள் என்னன்னா திமுக காரனை தாண்டி போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது சொன்னதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எல்லா அக்கிரமும் பண்ணும்போது ஆதரிச்சாதான் அவன் நட்பு, நியாயம் பேசுனா முதுகில் குத்துறதா? அதுக்கு அர்த்தம் அதுதான். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. பட் இருந்தாலுமே எங்கள் முதுகில் ஏறி 5 எம்எல்ஏ ஜெயிச்சது நாங்கள் தான் காரணம்ன்றாங்க. ரைட்டு, அவங்க முதுகில் ஏறணுமா? இது ஒரு கிள்ளியூரில் எப்பாவது திமுக ஜெயிச்சிருக்கா? கிள்ளியூர், குளச்சலில் ஜெயிச்சிருக்கா? விளவங்கோலில் ஜெயிச்சிருக்கா? இந்த 5 தொகுதியில் இந்த 3 தொகுதி இருக்குது. சுதந்திரம் வாங்கினது இன்னைக்கு வரலும் ஒரு தடவை கூட அந்த திமுக ஜெயிச்சதே இல்லை. இதெல்லாம் அவங்க முதுகில் ஏறி தான் நாங்கள் ஜெயிச்சோமா? சரி, அவங்க முதுகுலையே ஏறி ஜெயிச்சா வச்சுக்கோம். முதுகில் ஏறி ஒருத்தன் ஜெயிக்கிறவனும் முதுவே காட்டிக்கிட்டு இருந்தானா அவன் சுயமரியாதை உள்ளவன், யோக்கியன்னு அர்த்தமா? ஒன்றா நம்பர் கிரிமினல் அர்த்தம், அல்லது அடிமைன்னு அர்த்தம். கிரிமினலுக்கும் பேச யோகியதில்லை, அடிமைக்கும் பேச யோகியதில்லை.